புளியை வந்து அப்படியே கரைச்சி உள் விதைகளோடு தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது பிறகு புளியில் ஊறுறதுக்காக தான் மீனை வந்து போடுறோன்னு எடுத்து புளியில் அவிஞ்சோட நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். சாப்பிட அப்படி இருக்கும் வேறு லெவலுக்கு ஆயிட்டுன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து உண்மையிலே இப்படியா மீனோட தான் நான் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்க கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்டா ஒரிஜினல் மீனாண்டு வராதானே நீங்கள் துடிக்க வாங்கி சாப்பிட்றாக்கு இந்த 1 கிலோ நீங்களும் இதே ஒரு புதுவிதமாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இருக்கும். கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் கறித்தூளும் அதேமாதிரி ஒரு கொஞ்சம் உப்பு புளி வாசம் தான் அப்படியே பொங்கி கொண்டு வருது. அப்படியே புளி வாசமாக கிடக்கு. இந்த அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மோனிகா. இன்னைக்கு நினைக்கிறேன் வேண்டாம் அவங்களோட வீட்டை தான். இன்னைக்கு வந்து என்னென்னா அப்பா ஒரு கடனால் செஞ்ச மீனை வந்து என்னென்னா ஒரு புதிய மீனாக்கி வித்தியாசமாக செய்ய போகிறாராம். அப்போ நான் என்னென்னா இதெல்லாம் எனக்கு இப்போ உங்களால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தான் அதெல்லாம் சாப்பாடுலாம் பண்ணி எல்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்குது. அப்பா வந்து என்னென்னா எப்போ வாங்கினோம் தெரியல, ஏதோ கடனால் செஞ்ச மீனை தான் இன்னைக்கு புதிய மீனாக்கி ஏதோ வித்தியாசமாக செய்ய போகிறான்னு சொன்னவ. இப்போ நாங்கள் என்னன்னா அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் வந்து என்னென்னா அதை எனக்கு சந்தோஷப்படுத்தி வச்சுருக்கீங்க. அது என்னென்னு நீங்களும் என்னென்னா அது கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பீங்க. இப்போ புதிய எப்படி ஆக்குறான்னு பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தையில் வந்து மீன் வந்து பார்த்துருப்பீங்க. சூற மீன் இருக்குது, அங்கால அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரை மீன் எல்லாமே இருக்குது. இப்போ நான் வந்து மீனை வாங்கி அதாவது சூறையை வாங்கி இவர்கிட்ட வெட்டை கொடுத்துருக்குறேன். வட்டி தான் தரணும். இப்போ சில பேர் வந்து விற்கிற இடத்துல வட்டியும் தர வேணும், சில இடத்துல வட்டி தரையில் அங்கால் வெளியில் கொடுத்தான் வெட்டுறது. இப்போ நான் வந்து வாங்கி கொண்டு வீட்டை போகிறேன். பார்ப்போம். ஓகே, இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நான் வாங்கி கொண்டு வந்து இப்போ ஒரு கிழமை ஆகிட்டுது. 1 கிழமை ஆகிட்டுன்னு சொல்ல உண்மையாக கவலையாக இருக்குதுண்டா. இப்படி ஒரு நாளும் வச்சதில்லை, நேரம் இல்லாதபடியாக வச்சேன் நான். அப்போ இதைத்தான் நான் நினைக்கிறேன். இப்போ இப்படி 1 கிழமை ஆகிட்டுன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து உண்மையிலே இப்படியா மீனோட தான் நான் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு நினைக்க கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஏன்டா ஒரிஜினல் மீனாண்டு வராதானே நீங்கள் துடிக்க வாங்கி சாப்பிட்றாக்கு இந்த 1 கிழமை ஆகிட்டோன்னே. இப்போ நான் இது என்ன செய்ய போகிறேன்றதை பாருங்க. இது வந்து சூற மீன். இப்போ இதை வந்து பொரிச்சு தான் சாப்பிட போகிறேன். நான் பொரிச்சு சாப்பிட்றேன்னு சொன்னால் இதை எப்படி பொரிக்க போகிறேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா அப்படியே பாருங்க. ஐஸோட வச்சிருந்த எல்லாம் போய் கிடக்குது. இப்போ கழுவினா ஃபுல்லாக ஐஸ் பூத்து போய் கிடந்தது. அப்போ அதனடி அலைஞ்சு அப்படியே கட்டியாக கிடக்கு. இதில் வந்து கருவாடும் போடுறவங்க எல்லாச்சும் வந்து இந்த வத்தல் மாதிரி போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் அதுவும் நான் உங்களோட வெள்ளைக்காரர்கிட்ட வாங்கியிருப்பேன் கூடுதலாக. இதை இப்போ நான் என்ன செய்யணும்னா தண்ணி எடுத்து கொஞ்ச நேரம் ஊற விட போகிறேன். ஊற விட்டால் தான் ஐஸ் குறை. இது ஐஸ் குறைஞ்சொண்டு வேலை பாருங்க அப்படி ஏறுமான்னு சொல்லி. இது வந்து புளியை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்படியே வந்து புளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கரைச்சி போட்டு புளியில் நோமெல்லாம் மெல்லிசாக அவிக்க போகிறேன். அவிச்சா அந்த மீனில் வந்து ஊறிடும் புளி. அதுக்கு பிறகு தான் பொரிக்க போகிறேன். பொரிக்க அந்த மீனில் வந்து இருக்கிற தன்மைக்கெல்லாம் ஊறிடும். இந்த என் வயசுலேருந்து எடுபடி இல்லை. இந்த இப்படி இருக்குண்டு ஒட்டுப்பட்டு கொண்டு போய் இருக்கலாம் பிரியாமல். இப்போ புள்ளையெல்லாம் உரித்து எடுக்கணும். எடுத்துட்டு நாங்கள் புளியை பிணைஞ்சு அடுப்பில் வச்சுட்டு பிரட்டி அவிய விட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஒரு அளவான ஒரு சட்டி தான் வச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த சட்டியில் வந்து இது ஒரு புது விதமான ஒரு பொரியல். எதுவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டேன் பாருங்க. புளியை வந்து அப்படியே கரைச்சி உள் விதைகளோடு தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது பிறகு புளியில் ஊறுறதுக்காக தான் நான் மீனை போட்டு ஊறுறதுக்காக தான் வச்சுருக்கிறேன். அப்போ அதனடியால் புளியோடையே போட்டிருக்கேன். அப்படி புளி இந்த விதைகள் எல்லாம் அப்படியே இருக்குது. அப்படியே போட்டு அவிக்க போகிறேன். அவிச்சா நல்ல பிடிமானம் புளிப்பாக இருக்குது மீன். ஓகே, அதுமாதிரி இஞ்சால மீன் கழுவி ரெடி ஆகிட்டுது. இருந்தாலும் ஐஸ் வந்து குறைஞ்சி போகையில் நிறைய அவியலில் தான் அவிக்க போகிறேன். நிறைய அவியலில்
மீனை வந்து போடுறோன்னு எடுத்துக்கிட்டு புளியில் அவிஞ்சியோட நல்ல நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும். சாப்பிட அப்படி இருக்கும். வேறு லெவலுக்கு நிறைய அவியலில் பொரிச்சோன்னு நல்ல புளிப்பாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி புதுவிதமாக ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி இருக்கும். இப்போ அடுப்பு போட்டு அவிய வச்சுருக்கேன் பாருங்க. இந்த அவிஞ்சு கொண்டு இருக்குது இந்த சட்டியில். கணக்கான இதில் அவிஞ்சு வேற எடுத்து பொரிக்கிறேன் பாருங்க. மீனில் வந்து புளி வாசம் தான் அப்படியே பொங்கி கொண்டு வருது. அப்படியே புளி வாசமாக கிடக்கு. இந்த அப்படி பொங்கிட்டு வரணும். இது அப்படியே புளியில் அவிஞ்சிருக்கும். சும்மாவே சாப்பிட நல்லா தான் இருக்கும். அப்படி இருக்கும். இது இன்னும் புளியில் அவிஞ்சா அப்படி இருக்கும். வேறு லெவலுக்கு தான் இருக்கும். இப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். அப்படி ஒரு லெவலில் இருக்கும். வேறு லெவலில் இதுக்கு நாங்கள் மேலால் தூளை பிரட்டி போட்டு பொரிக்க சரி. பொரிக்கிறக்கு மினக்கடை தேவையில்லை. இது அப்படியே ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும். டேஸ்ட்டுன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கறி வைக்கிறனாலும் புளியில் அவிச்சு போட்டு மீன் பழுதாக போனது பழுதடைஞ்ச மீனாலும் புளியில் அவிச்சு போட்டு குழம்பு கறி வச்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல கொதண்டு இப்போ குழம்பு கறி மாதிரி வந்துட்டுது. புளியில் அவிஞ்சு அப்படி ஊறி இந்த அப்படி இருக்காதிங்க. ஏங்க உங்களை பெய் காட்டு நெஞ்சு வரங்க அப்படி இருக்காண்டு. புளியானம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பொரிச்ச மீன் சாப்பிடவே. சரி, இப்போ இது பொரிஞ்சு கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டுது. அவிஞ்சு வந்தோடனே நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். அப்படியே கிடந்து ஊறட்டும். இதில் அடுப்பு நிப்பாட்டோன்னு அப்படி வத்தி கொண்டு போகுது. சும்மா எடுத்து சாப்பிட்டாலே அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் கண்டிப்பாக. சரி, இது வந்து இதுக்கு நான் உப்புத்தூளும் கறித்தூளும் மெல்லிசாக ஒரு மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டிட்டு அப்படியே பொரித்து காட்டும் பாருங்கள். பாருங்க, இனி வந்து இதுக்கு ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட போகிறேன். அது வந்து ஒரு கொஞ்சம் மஞ்சளும் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கறித்தூளாக கணக்கு போடக்கூடாது, எரிஞ்சு போடும். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் உப்பு. புளி கூட இருக்கிறோடைய உப்பு பெருசாக அளவுக்கு தேவையில்லை. நான் பொரிக்கிற உப்பு கொஞ்சம் கூட நின்றா நல்லா இருக்கும். அப்படியா உப்பு இதை போட்டு இப்படியே இப்போ இப்படியே பார்க்க மீண்டின் மாதிரி இருக்குது. நாங்கள் மீண்டினை பொரிச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இதை வடியாக பிரட்டிட்டு பொரிக்கவே பார்ப்போம். இதை வடிவாக பிரட்டி எடுக்குவோம்னா எண்ணெய் விட்டு கொதிச்சு கொண்டு இருக்குது. அதே மாதிரி இந்த இதெல்லாம் பிரட்டி எடுத்துட்டேன். உண்மையிலே ஒரு டேஸ்ட் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா கொதிச்சு கொண்டு வருது. இருந்தா கொதிச்சு கொண்டு வர இதே நீங்கள் ஒன்றா எடுத்து நான் அப்படியே எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து நல்லா பிரண்டுட்டுது. உப்புத்தூள் புளி இப்படி உண்மையிலேயே எவருமே செஞ்சுருக்க மாட்டீங்க. உப்பு தூள் எல்லாம் போட்டு உண்மையாக பார்க்க என்னென்னு சொல்கிறது, ஒரு மீண்டின் மாதிரி தான். பொரிக்கணும் மட்டும் இல்லை, இப்படியே சாப்பிடலாம். இப்படியே சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். ரெண்டாலும் பொரிச்சா இன்னும் கொஞ்சம் ஒரு வேறு லெவலில் இருக்கும். நேரடியாக பொரிக்க போகிறேன். இப்போதைக்கு போட போகிறேன்னு நினைக்கிறாங்க. என்ன பராட்டு புளியில் அவுட்டு அப்படி செய்யணும் தெரியல எனக்கு. இந்த இதை அப்படி செஞ்சு பார்க்குறேன். பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்து அப்புறம் உங்களுக்கு காட்டுறாங்க எப்படி இருக்கண்டா.
இந்த பொரிஞ்சுன்றது பாருங்க வித்தியாசமாக இருக்குது பார்க்க. இந்த பருவம் விடாமல் இந்த கிளப்பி விடணும், இல்லைன்னா எரிஞ்சு போகும். சட்டியிலே முட்டை பார்க்கும். யோகம் பயமாக கிடக்கு, கண்ணை கறந்து கறந்து. ஓகே அப்படி பொரிஞ்சோண்டு வந்துட்டு பொரிஞ்ச கையோடு அடுப்புலேருந்து அதை தூக்கிட்டேன். அப்படி தாவோட கையில் பிடிச்சி ஏன்னா கொஞ்சம் கருகிற தன்மை மாதிரி வந்துட்டല്ലോ. இந்த எண்ணெயில் இப்படி லைனுக்கு விட்டு கொண்டு இருக்கிறேன். சாப்பிட்டா சும்மா வேறு ரதத்தில் தான் இருக்கும், உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்கும். இப்படி ஒரு உங்களோட வீட்லேயும் செஞ்சு பாருங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு புளியண்டாலே வாய் ஊறும் சொன்னால் புளியை கடிச்சா அப்படி இருக்குமല്ലോ. அப்போ புளியில் உரி உப்பு தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பொரிச்சா அப்படி இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு அப்படி இருக்கின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்லுங்க. இது இந்த செய்து முறையும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாருங்கோ.